தம்பி, இந்த பக்கம் ஏதாவது மெடிக்கல் ஷாப் இருக்காப்பா? நேரா போங்க, வர ரைட் திரும்புங்க, அங்க இருக்கு. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா? அது எப்படியா நீ மாட்டுவன்னு சொல்ல? மருந்தனவோ டூப்ளிகேட் தான், ஆனா இத பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னா பாத்துக்க. ஏன் சேம் டு சேம். கம்பெனியோட ஓனரே வந்தாலும் இதுதான் ஒரிஜினல்னு சொல்லி எடுத்துட்டு போவாரு. இந்தா. மகாபலி காரு ஸ்கூட்டர்னு எல்லாத்தையும் அசால்ட்டா தூக்கி போடுறானே. நிச்சயமா இவன் ஏலியனே தாப்பா. வா சிவா கிட்ட போய் சொல்லலாம். சீக்கிரமா ஓட்டு போலாம். இது எல்லாம் நீ கொடுத்த டூப்ளிகேட் மருந்தாலதான். விட்டு விட்டு. ஹலோ, லட்டு சிங் சார். நம்ம மார்க்கெட் ரோட்ல வந்து ஏதோ ஒரு மகாபலி எல்லா காரு பஸ் எல்லாம் உடச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய காரைய சின்ன கலத்துக்கு போட்ட மாதிரி தூக்கி போடுறான். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். என்னோட ஏரியாவுல மகாபலியா? என்னை விட பெரிய மகாபலி எவன் இருக்க முடியும்னு? என்னோட பேரு லட்டு சிங். ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். சார் வாங்க சார், அந்த மகாபலி எங்க இருக்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கலாம். ஆமா தேடலாம். தேடாம விட்டுருவா போறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க இருந்து 10-20 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல இருக்கிறவன் கூட இந்த லட்டு சிங் பேரை கேட்டா திருடுறத நிப்பாட்டிடுவான். ஏன்னு தெரியுமா? லட்டு சிங் வருவாரு, நம்மள அரெஸ்ட் பண்ணுவாருன்ற பயம்தான். நான் இப்பவே போய் அந்த மகாபலியை மடிச்சு என் பாக்கெட்ல தூக்கி சொருகிறேன் பாரு. இன்னைக்கு எனக்கு கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கு போல. அதனால தான் காத்துல மிதக்கிற மாதிரியே இருக்கு. என்னோட காலு தரையில இருக்க மாதிரியே இல்ல தெரியுமா? சும்மா அப்படியே காத்துலயே பறந்து போய் அந்த மகாபலி எங்க இருக்கான்னு தேடி புடிச்சிட்டு வரேன் பாரு. சார்
நம்ம ஏற்கனவே மேலதான் பறந்துகிட்டு இருக்கோம் சார். போனா பக்கத்து திரும்பி பாருங்க சார். என்ன பேசிக்கிட்டு இருக்க கான்ஸ்டபிள்? நானாவது திரும்பி பாக்குறதாவது. ஐயோ, இவ்வளவு பெருசா இருக்கானே, யாரியா இவன்? இவன் தான் அந்த மகாபலியா? சார், இவன் தான் சார் அந்த மகாபலி. எங்களை கீழே இறக்கி விடுங்க. அட, யாராவது ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணுங்க. அவங்க தாயா காப்பாத்துவாங்க. சீக்கிரமா ஓடி வா. மகாபலி கிட்ட காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. Thank you very much. தேவா, நான் இவனை எப்படியாவது ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போக முயற்சி பண்றேன். அப்பதான் இங்க இருக்கிற பிரச்சனை கொஞ்சமாவது குறையும். Okay, take care, Shiva.
லட்டு சிங் சார், அந்த மகாபலி நம்ம ஊருக்கு வெளியில இருக்கிற டவுன்ல மாட்டிக்கிட்டான். நீங்க உடனே போர்ஸ் கூட்டிட்டு வாங்க. உடனே இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே சிவா, நான் உடனே போர்ஸ கூட்டிட்டு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறேன் பாத்துக்க. நான் அவனை பிளான் பண்ணி எப்படியோ டனலுக்குள்ள லாக் பண்ணி வச்சிட்டேன். என்னோட போர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். டனல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். உண்மையிலேயே அந்த மகாபலியை நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியுமா? அப்படி இல்லைன்னா முடியாதா? இப்போதைக்கு இந்த கேள்விக்குண்டான பதில் நம்ம கிட்ட இல்லைன்னா சொல்லணும். ஆனா ஒரு நார்மலான ஆள் எப்படி ஒரு மகாபலியா கன்வெர்ட் ஆனா? இந்த கேள்விக்குண்டான பதில சொல்றதுக்காக இப்போ நம்ம கூட இருக்காரு இந்தியாவோட மிகப்பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர் தீபக். அதாவது எனக்கு ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்றவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஒரு டூப்ளிகேட் மருந்தால உண்டான ரியாக்ஷன் தானா? நாங்க அந்த கெமிஸ்டாலையும் இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அவன் மகாபலிக்கு பயந்து தானாவே வந்து சரண்டர் ஆயிட்டான் பாருங்க. முக்கியமா போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேற கேக்குறான். இப்ப நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மகாபலியை நாம எப்படி கண்ட்ரோல் பண்றோம்ன்றது மட்டும்தான். அவனை எப்படி மறுபடியும் ஒரு நார்மலான மனுஷனா மாத்துறதுன்றது மட்டும்தான். இதுக்கான பதில் நிச்சயமா அவங்க கிட்ட இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் மிஸ்டர் தீபக். இங்க பாருங்க, நம்ம இது வரைக்கும் அதுக்கு ஒரு ஆன்டிடாட்டை தயார் பண்ணவே இல்ல. அவன் அந்த டூப்ளிகேட் மருந்தை சாப்பிட்டதுனால அவனோட மூளையில ஒரு வித ஃபீவர் உண்டாயிருக்கு. அது அவன் உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. அதனாலதான் அவன் ரொம்ப கோபமாவும் இருக்கான். பொதுவா நம்ம உடம்புல ஃபீவர் அதிகமா இருந்தா தண்ணியில நினைச்ச தலையில பத்து போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இந்த மகாபலியோட உடம்பு ஃபுல்லா குளிர்ந்த தண்ணீரை அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அவனோட ஃபீவர் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அவனை குளிர்ந்த தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். குளிர்ந்த தண்ணீர் அவன் மேல அடிச்சுக்கிட்டே இருந்தா அவனோட கோபமும் குறையும், அவனும் நிச்சயமா நார்மல் ஆயிடுவான். சோ நாம எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எங்க நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா செய்தி மூலமா நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்க வேதா சிட்டி நியூஸ் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் சொல்ற மாதிரி அவனோட கோவத்தை நம்மளால எப்படி குறைக்க முடியும்? வெரி சிம்பிள். எங்க ஊர்ல ஒரு பைல்வான் இருப்பாருப்பா. அவர் எப்பவுமே கோவமா தான் இருப்பாரு. ஒரு நாள் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு போய் நான் அவர் தலையில பொதன்னு ஊத்திட்டேன். அவர் குளிர்ல கொட நடுங்கி அப்படியே ஒரு குட்டி பூனை மாதிரி ஆயிட்டாரு. டேய் புலிகு மூட்டை ரீல் ஓட்டி ஒரு ரீல இப்பவாது நிறுத்திடா, இல்லன்னா அந்த பூச்சாண்டி மகாபலி கிட்ட உன்னை பூச்சி குத்திடுவேன். அவன் சொன்னது உண்மையா இருக்கலாம், ஆனா அவன் சொன்ன மாதிரி தான் பண்ணி ஆகணும். அப்படின்னா அதாவது டிவில ஒரு சயின்டிஸ்டும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த மகாபலியோட கோபத்தை நம்ம குறைக்கணும்னு நினைச்சா அவனோட உடம்புல நம்ம சில்லுன்னு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாரு. அவனும் நார்மல் ஆயிடுவான். இங்க பாருங்க, நான் அவனை எப்படியாவது வேதா சைஸ் ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. ஹலோ, நீங்க அங்க என்னதான் பண்றீங்க? அந்த காரை முதல்ல கீழே போடுங்க. தில்லு இருந்தா என்ன புடிங்க பாப்போம். உனக்கு அவ்வளவு தைரியமா? உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஹலோ, இப்படி வெறும் வயித்துல ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்கல்ல. இந்தாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு வந்து சண்டை போடுங்க. ரேவா, நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க ரெடியா இருங்க. ஓகே. ஹலோ லட்டு சிங் சார், சிவா அந்த மகாபலியை ஐஸ் ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வரான். நீங்க சீக்கிரமா வந்துடுங்க. ஓகே ரேவா, நான் உடனே அங்க வந்துடுறேன்.
நான் வந்துட்டேன் ரேவா. சிவா எங்க இருக்கான்? அவன் உள்ள இருக்கான். நீங்க சீக்கிரமா போய் சிவாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணுவேன். நான் பண்ணாமல முதல்ல அவன் அந்த மகாபலியை ட்ராப் பண்ணட்டுமா? சாரி, டோன்ட் மைண்ட். உங்க கோவத்தை குறைக்க எனக்கு வேற வழியே தெரியல, அதனாலதான். ஹலோ லட்டு சிங் சார், நான் மகாபலியை ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். அட என்ன சொல்ற நீ? அட சூப்பர் சிவா, கண்டிப்பா இதோ வந்துடுறேன் பாரு. நான் வந்த உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறேன். சீக்கிரம் வாங்க, முதல்ல வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. எங்க அவன்னு சொல்லு. நான் அவனை விட மாட்டேன். நான் அந்த மகாபலியை பிடிக்காம விட மாட்டேன். ஹை, அதோ இருக்கான், ஐஸ்குள்ள பத்திரமா இருக்கான். ஓ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிவா இந்த மாதிரி செஞ்ச, இது சீட்டிங். இவங்கிட்ட என்ன மறுபடியும் கோத்து விட்டியே. காப்பாத்துக்க. வேண்டாம், காப்பாத்துக்க. ஏ சிவா, என்ன காப்பாத்து. சிவா, சிவா. அட, இவனோட கோபம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இவனோட கோபம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா போதும், எல்லாமே நார்மல் ஆயிடும். மகாபலி அங்கிள், என்னோட இந்த ஐஸ் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயமா நான் உங்களை சரி பண்ணிடுவேன். ரேவா, ஆதி, யூரி, சீக்கிரம் வாங்க. இந்த ஐஸ் ப்ளோயர்ல ஐஸ போடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். இப்படி பண்ணாதான் சாரோட கோபம் கம்மியாகும். ஆமா, அந்த மகாபலி எங்கப்பா போனாரு? நான் உன்னை கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன். அட, இவருதான் அந்த மகாபலியா? அங்கேயே நில்லுங்க. கிட்ட வந்தா பயங்கரமா அடி வாங்குவீங்க. கிட்ட வர்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க உருவத்தை பார்த்துட்டு வாங்க பிரதர். நான் பழைய மாதிரி நார்மலா மாறிட்டேன். ஜாலி ஜாலி, நான் பழைய மாதிரி ஆயிட்டேன். தேங்க்யூ. நான் பழைய மாதிரியே மாறிட்டேன். எனக்கு அப்போ பயங்கரமா கோபம் வந்தது. அப்படியா? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன பழைய நிலைமைக்கே மாத்திருக்கீங்க. ஆமா, அந்த கடைக்காரன் எங்க போனா? அவனை நான் நிச்சயமா விடவே மாட்டேன். அதான் ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டீங்களே. நீங்க அவனை தூக்கி விட்டதில்ல. அவன் இனிமே போலியான மருந்து விற்கவே மாட்டான். ஏப்பா, யாராவது முதல்ல இது உள்ள இருந்து காப்பாத்துங்கப்பா. மகாபலி அங்கிள், ஓங்கி ஒரு குத்து குத்தி இந்த ஐஸ் பாரை உடைச்சு காட்டுங்க. இல்ல இல்ல, இப்ப என்னால எப்படி முடியும்? இப்ப குத்துனா குத்துற என் கைதன உடையும். அவர் வேணா உள்ளே இருக்கட்டும். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். இப்ப சொல்லு, அந்த மகாபலி எங்க போனா? அவன் திரும்பி வர்றதுக்குள்ள நான் முதல்ல இங்க இருந்து ஓடிடுறேன்ப்பா. அட சொல்லுப்பா. லட்டு சிங் சார், மீட் மகாபலி சார். மகாபலி சார்,
மீட் லட்டு சிங் சார். சாரி லட்டு சிங் சார், எனக்கு எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. எல்லாம் என் கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. இவன் மகாபலியா? இவனை புடிச்சு ஜெயில போட்டேன்னு வை, இவன் அந்த கம்பிக்கு நடுவுல இருந்து வெளியே வந்துருவான் போல இருக்க.